Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா SQL இருக்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேட்டாபேஸ்ல அக்ரிகேட் ஃபங்ஷன்னா என்ன? நம்ம எதுக்கு இத யூஸ் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்ரிகேட் ஃபங்ஷன் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேபிள்ல இருக்கிற டேட்டாவ குரூப்பா சம்மரைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவா நம்மளுக்கு அவுட்புட் தரும். இதுதான் நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்ஷன் சொல்லுவோம். 5 சேர்ந்தது இது அக்ரிகேட் ஃபங்ஷன். என்னென்னதுன்னா கவுண்ட், சம், ஆவரேஜ், மினி அண்ட் மேக்ஸ். இந்த 5 ஃபங்ஷன நம்ம அக்ரிகேட் ஃபங்ஷன் சொல்லுவோம். ஸோ இத நம்ம ஒன் பை ஒன் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்ப எம்ப்ளாயி டேபிள ரன் பண்றேன். எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்தா நம்மளுக்கு எம்ப்ளாயி டேபிள் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ நம்மளுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஷோ ஆகும். ஓவரால் நம்மளுக்கு வந்து 30 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 30 ரெக்கார்ட்ஸ்ல நம்மளுக்கு தேவையான அவுட்புட்ட நம்ம எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறது, அது அக்ரிகேட் ஃபங்ஷனோட நம்ம எப்படி கம்பைன் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம கிட்ட ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இத எப்படி நம்ம சால்வ் பண்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த 5 அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன கேட்கறாங்கன்னா நம்ம கிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய். ஸோ நம்ம கிட்ட எம்ப்ளாய் டேபிள் இருக்கு. இந்த எம்ப்ளாய் டேபிள் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் தான் எம்ப்ளாய்ஸ் நம்ம கிட்ட எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் தான் ஒர்க் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுதான் நம்ம இங்க வந்து கேட்கற டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய். இத எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏதாவது ஒரு காலம பேஸ் பண்ணி நம்மளால அவுட்புட்ட கெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் பண்ணனும். இதுதான் நம்மளுக்கு மெயின் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இத நம்ம எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான காலம் நான் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன காலம் தேவைன்னா, எனக்கு எம்ப்ளாயி ஐடி இல்ல எம்ப்ளாயி நேம். ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். எல்லாருமே நம்மளுக்கு ரெக்கார்ட் ஷோ பண்ணும். அதனால என்ன பண்ண போறேன்னா, கவுண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்ல வந்து என்ன பண்ண போறேன்னா, எம்ப்ளாயி ஐடின்ற காலம் நான் குடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி குடுத்துட்டு ஆஸ் யூசுவல் ஃப்ரம் குடுத்துட்டு நம்ம டேபிள் நேம் குடுத்துக்கலாம். ஃப்ரம் குடுத்து நம்மளுக்கு எம்ப்ளாயி டேபிள். ஸோ நான் எம்ப்ளாயி டேபிள் இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி டேபிள் குடுத்துட்டு இப்ப இந்த கொரிய நான் எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகும்னா, இப்ப எனக்கு இந்த டேபிள்ல எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். இப்ப பாருங்க எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா, 13 வருது. ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாயி ரெக்கார்ட் எவ்வளோ இருக்கோ, அது வந்து நம்மளுக்கு 13 தருது. இங்க வந்து என்ன வருதுன்னா, நோ காலம் நேம் இருக்குங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு வந்து ஒரு நேம் குடுக்க போறேன். ஆஸ் குடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி நான் குடுக்க போறேன். இப்ப இந்த கொரிய நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சேம் அவுட்புட் தான் வரும். 30 தான் வரும். ஆனா நம்மளுக்கு ஒரு நேம் கூட வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி நம்மளுக்கு வருது. செகண்ட் சினாரியோ என்னன்னா, நம்மளுக்கு கம்பெனில ஆவரேஜா சேலரி இப்ப நம்ம கிட்ட மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாரி மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி இப்ப எப்படி சொல்லணும்னா, ஓவரால் கம்பெனில இவ்வளோ பேர் நம்ம 30 மெம்பர்ஸ் வச்சிருக்கோம். அந்த 30 மெம்பர்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ மந்த்லி ஆவரேஜ் சேலரி தரோம் நம்ம அது எப்படி ஃபைண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேம் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கும் அதே சிங்கிள் காலம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். செலக்ட் குடுத்துட்டு ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து நம்மளுக்கு சேலரின்ற காலம் தேவை. ஸோ என்ன பண்ண போறேன், நான் சேலரி காலம் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சேலரி. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு ஆவரேஜ் கேட்கறாங்க. ஸோ ஆவரேஜ் குடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், சேலரி காலமா மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆஸ் குடுத்துட்டு நம்மளுக்கு டேபிள் நேம் என்னமோ குடுத்துக்கலாம் காலம் நேம்க்கு. ஸோ நான் ஆவரேஜ் சேலரி நான் சிம்பிளா குடுத்துக்கிறேன். ஆஸ் யூசுவல் ஃப்ரம் குடுத்துட்டு நம்மளுக்கு என்ன டேபிள் தேவையோ நம்ம அந்த டேபிள்ல குடுத்துக்கலாம். இப்ப இந்த கொரிய நான் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன பண்ணும்னா, ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்றது நம்மளுக்கு ஓவரால் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். ஸோ நம்மளுக்கு வரது பார்த்தீங்கன்னா, 48,336. இத தான் நம்ம மந்த்லி ஆவரேஜா நம்மளுக்கு எல்லாருக்கும் புரொவைட் பண்றோம். 3 சினாரியோ என்னன்னா, இப்ப டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன கேட்கறாங்கன்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் சேலரி என்ன? மினிமம் சேலரி என்ன? ஸோ ஓவரால் நம்மகிட்ட எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. இதுல மேக்ஸிமம் சேலரி எவ்வளோப்பா? நம்ம யாருக்கு தான் அதிக சேலரி குடுக்குறோம்? இல்ல லோவஸ்ட் சேலரி யார் தான் வாங்குறாங்க? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி கெட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சேம் இதே இது என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல 2 ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். செலக்ட் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், எனக்கு மேக்ஸிமம் சேலரி தேவை. ஸோ மேக்ஸ் குடுத்துட்டு, சேலரி காலமா நான் குடுத்துக்கிறேன். சேலரி, கமா குடுத்துட்டு, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், மினிமம் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன் அகைன். மினிமம் குடுத்துட்டு, இதுக்கு சேலரி காலம் அகைன். ஏன்னா மேக்ஸிமம் சேலரி தேவை, மினிமம் சேலரி தேவை. ஸோ அதனால என்ன பண்ண போறேன், 2 காலம் நான் குடுத்துக்கிறேன். ஆஸ் யூசுவல் என்ன பண்ணலாம், ஃப்ரம் டேபிள். ஃப்ரம் டேபிள் நம்மளுக்கு என்ன டேபிள்னா, எம்ப்ளாயி டேபிள். ஸோ நான் எம்ப்ளாயி டேபிள குடுத்துட்டு, இப்ப இந்த கொரிய நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா, இந்த எம்ப்ளாயி டேபிள்ல யார் மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்க, யார் லோயஸ்ட் சேலரி வாங்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா மேக்ஸிமம் சேலரி யாருன்னா, 91,000 வாங்குறாங்க மேக்ஸிமம் சேலரி. மினிமம் சேலரி நம்ம எவ்வளோ குடுக்குறோம்னா 20,000. ஸோ ஹையஸ்ட் வாங்குறவங்க 91,000, லோயஸ்ட் வாங்குறவங்க 20,000. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 4 ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். என்னென்ன ஃபங்ஷன்னா, கவுண்ட், ஆவரேஜ், மினி அண்ட் மேக்ஸ். ஸோ பேலன்ஸ் என்ன ஃபங்ஷன் இருக்குன்னா நம்மகிட்ட, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல என்ன இருக்குன்னா, சம் ஃபங்ஷன். சம் ஃபங்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, சேம் நம்மளுக்கு வந்து அக்ரிகேட் ஃபங்ஷன் தான் இது. எப்படி சொல்றதுன்னா,
நம்மளுக்கு இருக்கிற நம்ம குடுக்குற காலம்ல வந்து ஓவரால் ஆட் பண்ணி தர்றது இந்த சம் ஃபங்ஷன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சேம் இதுலயே நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு ஓவரால் சேலரி எவ்வளோ குடுக்குறான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நான் மினி மேக்ஸ்ன்றத வந்து நான் ஒரு சம்முன்னு மட்டும் மாத்திக்கிறேன். சம் குடுத்துட்டு ஓவரால் சேலரி. ஸோ இந்த கொரிய எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஓவரால் நம்ம சேலரி எவ்வளோ புரொவைட் பண்ணோம்னு நம்மளுக்கு தெரியும். ஓவரால் நம்ம புரொவைட் பண்ற சேலரி வந்து 1451,000. ஸோ இவ்வளோ சேலரி மந்த்லியா நம்ம ஒரு எம்ப்ளாயிக்கு புரொவைட் பண்றோம். ஓவரால் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்கு. இந்த சினாரியோ எல்லாமே நம்ம பேசிக்கா தான் பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா, டேட்டாவ எல்லாமே குரூப் பண்ணி நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட்டா நம்மளுக்கு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, இந்த கவுண்ட் ஃபங்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நான் இப்ப எம்ப்ளாயி டேபிள்ல ரன் பண்றேன் அகைன். இப்ப நம்மளுக்கு இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிறது நம்ம என்ன காலம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்? எம்ப்ளாயி ஐடி. இந்த எம்ப்ளாயி ஐடி என்ன பண்ணியிருக்குன்னா 1, 2, 3, 4, 5 ஸோ எல்லாமே நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி, ஓவரால் அவுட்புட்ட நம்மளுக்கு கொண்டு வந்து குடுத்துருக்கும். இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், குரூப் ஆஃப் டேட்டா வந்து சிங்கிள் அவுட்புட்டா நம்மளுக்கு கொண்டு வந்து தருது. சேம் அதேதான் ஆவரேஜ் என்ன பண்ணியிருக்கோம், ஓவரால் நம்மளுக்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு எல்லாமே ஆட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 30. ஸோ டிவைடட் பை நம்மளுக்கு 30 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் சேலரி. ஸோ 30 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதனால நம்ம டிவைடட் பை 30. இப்ப 50 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா 50க்கு 50 சேலரியும் நம்மளுக்கு ஆட் பண்ணி டிவைடட் பை 50 நம்மளுக்கு பண்ணி தரும். சேம் அதே தான் மினி அண்ட் மேக்ஸ்‌க்கும் சம் ஃபங்ஷனுக்கும் ஒர்க் ஆயிருக்கும். சின்னதா ஒரே ஒரு காம்ப்ளிகேட்டா பார்க்கலாம். பட் இதுவும் சிம்பிள் தான். காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள்ல ஏதோ ஒரு எம்ப்ளாயி டேபிள் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஜாப் நேம் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன கேட்கறாங்கன்னா, நம்மளுக்கு டோட்டல் சேலரி கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சம் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். சேம் என்ன பண்ண போறேன்னா, இதே கொரிய நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். வேர் குடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா, ஜாப் நேம்ல வந்து என்ன குடுக்க போறேன்னா, எனக்கு தேவையான ஏதோ ஒரு ஜாப் நேம் குடுக்க போறேன். இப்ப நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நான் குடுத்தேன்னா என்ன ஆகும்னா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா சாரையும் நம்மளுக்கு ஓவரால் ஆட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த கொரிய நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்ல மட்டுமே நம்மளுக்கு இவ்வளோ சேலரி நம்ம புரொவைட் பண்றோம். ஸோ ஹெச்ஆர் எடுத்துட்டு நம்ம அனலிஸ்ட் குடுக்கலாம். நம்மளுக்கு என்ன டிபார்ட்மென்ட் வேணுமோ நம்ம குடுக்கலாம். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், அனலிஸ்ட் டிபார்ட்மென்ட் குடுக்குறேன். இப்ப இந்த கொரிய எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு சேம் அனலிஸ்ட் டிபார்ட்மென்ட்ல எவ்வளோ சேலரி புரொவைட் பண்றோமோ, இது வந்து டிபார்ட்மென்ட் வைஸா நம்ம புரொவைட் பண்ணி எடுக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஆன்ஸர. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவரால் சேலரி கெட் பண்ணோம். ஓவரால் இருக்கிறது. இந்த டிபார்ட்மென்ட் வைஸ் செக் பண்றப்ப என்ன பண்ணோம், டிபார்ட்மென்ட்ல இருக்கிற டேட்டா ஃபில்டர் அவுட் பண்ணி, அதெல்லாமே ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ்க்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணி தர்றது தான் நம்மளுக்கு இது. இப்ப என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இன் த ஈச் டிபார்ட்மெண்ட். என்கிட்ட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ எம்ப்ளாயி தான் வொர்க் பண்றாங்கன்றத கேட்கறாங்க. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஜஸ்ட் சிம்பிள் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, குரூப் பை என்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் குடுத்துட்டு நம்மளுக்கு என்ன தேவை? எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் தேவை. இதுக்கப்புறம் என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம்னா, கவுண்ட் அகைன் ஏன்னா நம்மளுக்கு கவுண்ட் தானே தேவை. ஓவரால் எவ்வளோ நம்பர்ஸ் வொர்க் பண்றாங்கன்னு நம்மகிட்ட கேட்கறாங்க. அதனால கவுண்ட் குடுத்துட்டு, பிராக்கெட்ல வந்து ஸ்டார் குடுக்க போறேன். இந்த ஸ்டார் மீனிங் என்னன்னா, அந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ ஸ்டார் குடுத்துட்டு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஆஸ் யூசுவல் ஃப்ரம் டேபிள் குடுத்து நம்ம என்ன டேபிள் கொண்டுவந்தோமோ நம்ம அந்த டேபிள்ல குடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா, குரூப் பைன்ற ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த குரூப் பை ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாமே குரூப் பண்ணி, அதுல இருக்கிற டேட்டாவ நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? குரூப் பண்ணி எவ்வளோ இருக்கிறது கவுண்ட் பண்ணி கொண்டு வரும். அதான் என்ன பண்ண போறேன், குரூப் பை ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். குரூப் பை குடுத்துட்டு, இந்த குரூப் பை ஃபங்ஷன் யூஸ் பண்றா நம்ம முக்கியமா ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம செலக்ட் ஸ்டேட்மென்ட்ல என்ன குடுக்குறோமோ, அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்மளால குடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப மெயின் கான்செப்ட் குரூப் பைன்றது. இத வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப இந்த சினாரியோ மட்டும் புரிஞ்சுங்க. இப்ப குரூப் பை குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த குறிய நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இது என்ன பண்ணும்னா, எனக்கு வந்து டிபார்ட்மென்ட்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மென்ட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓவரால் டிபார்ட்மென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, அதுல இருக்கிற டிபார்ட்மென்ட்ல இருக்கிற ஒரு ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ வொர்க் பண்றாங்கன்றத கவுண்ட் நம்மளுக்கு எடுத்துன்னு வரும். இப்ப இந்த கொரிய எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற டிபார்ட்மெண்ட் மொத்தமே 5 டிபார்ட்மெண்ட் தான். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் நம்மளுக்கு வந்து 5 பேர் வொர்க் பண்றாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன். இந்த குரூப் பை ஃபங்ஷன் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன பண்ணா, ஒரே இடத்துல வந்து மல்டிபிள் வேல்யூஸ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது அது குரூப் பை ஃபங்ஷன். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, சேம் என்ன பண்ண போறேன், இந்த குரூப் பை ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நான் சேலரி பார்க்க போறேன். ஓகேங்களா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல யார் மினிமம் சேலரி வாங்குறாங்க, மேக்ஸிமம் சேலரி வாங்குன்றத ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் நான் குடுத்துட்டேன். எனக்கு சேலரி தானே தேவை. ஸோ அதனால என்ன பண்ண போறேன், மினிமம் சேலரி அண்ட் மேக்ஸிமம் சேலரி. இப்ப மினிமம் சேலரி குடுத்துக்கிறேன். மேக்ஸ் சேலரி. இது என்ன பண்ணும் நம்மளுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல யார் மினிமம் சேலரி வாங்குறாங்க, யார் மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்க நம்மளுக்கு டேட்டாவ ஷோ பண்ணும். இப்ப அகைன் இந்த கொரிய நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா பாருங்க, இப்ப அனலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்கறப்ப நம்மளுக்கு எவ்வளோ ஹையஸ்ட் சேலரி வந்து 60,000 மினிமம் சேலரி வந்து 50,000. ஸோ இதுக்கு ஒரு நேம் குடுத்து நான் அகைன் காட்டுறேன் உங்களுக்கு.
அகைன் இப்ப இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஹெட்டரோட வரும் நம்மளுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜாப்ல வந்து லோயஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்க, மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்கன்றத நம்மளுக்கு டீட்டெயிலா ஷோ பண்ணுது. இப்போ கிளர்க் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலயே லோயஸ்ட் சேலரி வந்து 20,000 மேக்ஸிமம் சேலரி வாங்குனா 24,000. ஸோ இருக்கிறதுலயே நம்மளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப லோவா சேலரி வாங்குறாங்க. இப்போ அக்ரிகேட் ஃபங்ஷனா என்ன? எப்படி யூஸ் பண்றது? உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன் டேட்டாபேஸ்ல. ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.